ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லர் சித்ரா. பாருங்கள், இப்போ ஒரு அழகான ப்ளவுஸுக்கு வந்து பேட்டர்ன் வச்சு தைக்கிறேன் பாருங்கள். மாடலே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக் வந்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து வெட்டி மேலே வந்து போட் நெக் மாதிரி வெட்டியிருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணி நான் அடித்து திருப்பி வச்சுருக்கேங்க மெட்டீரியலு. இப்போ வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் பேட்டர்ன் வைக்கிறதுக்கு. பாருங்கள், இதை வந்து கரெக்டாக 3 இன்ச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பு ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம், ரெண்டாவது ஒரு தடவை மடித்து இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு பிசரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி வந்து பாருங்கள், நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு டார்க்கு கலர்லேயும் ஒரு லைட் கலர் ரெண்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம 3 இன்ச்சில் எடுத்து நமக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா பீஸரெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னும் தைச்சி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்க்கெல்லாம். நம்மளும் வந்து நம்ம ப்ளவுஸை நம்ம அழகாக டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். கஸ்டமருக்கும் நம்ம தைச்சி கொடுக்கலாங்க. நம்ம ஒரு 2 ப்ளவுஸு நம்ம தைச்சி பழகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கும் நம்ம ப்ளவுஸுகளை காமிச்சு நம்ம இந்த மாதிரி நான் தைக்கிறேன் அப்படின்னு காமிச்சும் கூட நம்ம கஸ்டமரை வந்து நம்ம பிக்கப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் எடுத்து அது வந்து கிராஸ் பீஸில் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச்சு வச்சு கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து 2ஆக மடிக்கிறேன். 2ஆக மடித்து ஒரு தையல் நீளமாக போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம உள்ளே வந்து நீடில் விட்டு திருப்பிக்கலாங்க. பைப்பிங் மாதிரி வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த லேஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த லேஸ் எல்லாம் போய் காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சோம்னா துணியும் வந்து எப்போவுமே நம்மளுக்கு பேட் ஆகாது. இப்போ லேஸ் எல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் நாளில் வந்து பேட் ஆகும், அந்த பிசுறு மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி மைல்டாகவும் இருக்கும் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து ரவுண்ட் நெக்கு வெட்டியிருக்கேன். இப்போ இந்த பேட்ச் இருக்குது இல்லைங்க, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் நம்ம வைக்கணும். ஸோ நான் இப்போ இந்த பேட்டர்னில் வந்து நான் வைக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு பேட்டர்ன் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த டார்க் கலர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கிறேன். உள்ளே வச்சு தைக்கிறாங்க பாருங்கள். அந்த உள் ரவுண்டுக்கு வந்து ஃபுல்லாக வச்சு தைக்கிறேன். ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு டிசைனில் நான் போடுறேங்க வீடியோ. ஸோ இப்போ ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது இப்போ 1 by 1 வந்து நெருக்கமாக வந்து ஃபுல்லாக ரவுண்டாக வந்து டார்க் கலர் வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சவங்க எனக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 1 by 1 நெருக்கமாக வந்து ஃபுல்லாக அப்படியே நம்ம ரவுண்டாக வச்சுட்டு வந்துக்கலாங்க. நம்ம நிறைய டைப்பில் தைக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி போடுறேங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான், நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி தைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணுங்க. மெயினாக பொறுமையாக தைச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லுமே வந்து தைச்சி வச்சுக்கலாம். நெருக்கமாக தைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான் தைச்சாச்சு. இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த ஷேப் இந்த மாதிரி வரணும் கரெக்டாக. பார்த்திங்கன்னா இப்போ அதிலேருந்து வந்து 1 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி ஃபுல்லும் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி கரெக்டாக அந்த ரவுண்டில் வச்சு எட்ஜில் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து ரவுண்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் டேப் வச்சு அளந்து தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு பைப்பிங் மாதிரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பைப்பிங் பாருங்கள் கிளாத்தில் வச்சு ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டுட்டு வரேன். ஃபுல்லாக அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த கோட்டு மேலேயே வச்சு அப்படியே தைச்சிட்டு வரணும். கரெக்டாக லைனாக தைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி பைப்பிங்கில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம இந்த நெக்கு வரைக்கும் வந்து கொண்டு வந்து அப்படியே முடிச்சுக்கலாம். மிச்ச கிளாத் இருந்ததுன்னா அந்த பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடைசி எட்ஜு வரைக்கும் வந்து நம்ம அப்படி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போதைக்கு ஸ்டிச் பண்ண வேண்டாம். அதில் ஒரு சின்ன பேட்டர்ன் வைக்கணும். ஸோ அதுக்காக அது ஸ்டிச் பண்ணாமல் அந்த சைடு மட்டும் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ இந்த ஒரு சைடு பாருங்கள், ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த ரோஸ் கலர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரியே டிசைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லும் வந்து இந்த ரோஸ் கலர் வந்து பாருங்கள், இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதுக்கு அடியில் தூக்கி வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். 1 by 1 அதை கொஞ்சம் தள்ளிங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த கேப் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தைச்சிட்டு வரணும். பாருங்கள், இப்போ நான் தைச்சிட்டுருக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் வந்து வச்சு ஃபுல்லாக வந்து அப்படி கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா இது நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இந்த ரோஸ் கலரு. ஸோ அதனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தள்ளி நான் வச்சுருக்கேன். அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கு ஒரு ரோஸோட இதழ் மாதிரி இருக்குது பாருங்க, பார்க்குறக்கு ரோஜா பூவோட மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இது ஃபுல்லாக அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் வந்துருக்கு இல்லைங்களா, பைப்பிங் வரைக்கும் எட்ஜு வரைக்கும் வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் ஒவ்வொன்றும் போடுறேங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு டிப்ஸ்க்காக தான், நீங்கள் இந்த மாதிரி பழகிக்குங்கிறதுக்காக தான் இது போட்டுட்ருக்குறேங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 பேர் பழகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோ அது வச்சு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 வரைக்கும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், தாமரைப்பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு கோல்டு முத்து இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டு முத்து வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம ஊசி நூல் போட்டு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். 2 நாட் வச்சுருக்கேன். இது ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கஸ்டமருக்கு காமிச்சா கஸ்டமருக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரங்கோலி கோலம் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுத்த பேட்டர்னில் வந்து பார்க்குறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.